தமிழ் கதிரின் செய்தி பார்வை. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தற்போது வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாம் என்று இந்த செய்தி பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. வெறுமனே இதனை ஒரு செய்தியாகவோ அல்லது ஒரு தகவலாகவோ கடந்து செல்ல முடியாது. இந்த செய்தியின் உயிர்ப்பு நிலை பற்றி இன்றைய செய்தி பார்வை அலசுகிறது. குறித்த சம்பவமானது நடைபெற்று 1 மாத காலத்தை கடந்திருக்கின்றது. 27 வயதினையுடைய அண்மையில் குழந்தையை பிரசவித்த தாயொருவர் இரத்தப்போக்கு காரணமாக இரவு நேரத்தில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த பெண் மறுநாள் உயிரிழந்திருந்தார். அந்த இறப்பு தொடர்பில் அவருடைய கணவரால் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது வைத்தியர்களின் அசமந்த போக்கால்தான் அந்த பெண்ணின் இறப்பு நிகழ்ந்தது என்றும் இதற்கு அவங்களே காரணம் என்று சொல்லியும் பொதுமக்கள் மத்தியிலையும் சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பேசப்பட்டது. எனினும் அந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையின் நிர்வாகம் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பில் எந்தவித விளக்கத்தையும் வழங்காது சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொண்டதாக மக்கள் பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். அந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகளாகவோ சமூக செயற்பாட்டாளர்களாகவோ வைத்தியர்களாகவோ வாய் திறக்காத நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனா அந்த சம்பவம் தொடர்பில் ஆராய தொடங்கினர். இந்த நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பல சர்ச்சைகள் முரண்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையிலையும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் மக்களும் ஒன்று திரண்டு எழுச்சி போராட்டங்களை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஒரு வைத்தியர் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் அந்த பெண்ணின் மரணம் வைத்தியர்களின் அலட்சியத்தாலும் காட்டு மிராண்டித்தனமான போக்கினாலும் இடம்பெற்றதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெறுமனே ஒரு வைத்தியரின் பணி நீக்கம் அந்த பெண்ணின் மரணத்திற்கு தீர்வாக முடியுமா என மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பி வராங்கள். போன உயிர் திரும்ப வருமா? ஒரு குழந்தை அனாதையாக நிற்கின்றது, இதற்கு யாரெல்லாம் பொறுப்பு என மக்கள் ஆதங்கத்தோட கேள்வி எழுப்பி கொண்டு வராங்க. அப்பாவி பெண்ணொருவரை வைத்தியர்கள் சேர்ந்து கொலை செய்துவிட்டு விதண்டாவாதம் கதைக்கிறார்கள் எனவும் மக்கள் ஆவேசத்தோட தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்தின் குற்றவாளிகளுக்கு கண்துடைப்பு தண்டனைகள் வழங்குவதை விட்டுவிட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அத்தனை பேருக்கும் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அப்போதுதான் அப்பாவி மக்களின் உயிரை பலிக்கடாயாக்கும் வைத்தியர்களை ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் என்றும் அத்தோடு இன்னும் பல சிந்துயாக்கள் அழிந்து போவதை காப்பாற்ற முடியும் என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். வடமாகாணத்தின் வைத்தியத்துறையில பல்வேறு விமர்சனங்கள், ஊழல்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், அசமந்த போக்கு என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகுந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படவும் இல்லை, எவருக்கும் தண்டனைகள் வழங்கப்படவும் இல்லை என சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டு கொண்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் வைத்தியர்கள் இறைவனுக்கு சமம் என்று நினைத்துத்தான் மக்கள் வைத்தியசாலைக்கு போகிறார்கள். எனவே வைத்தியர்களும் மக்களை மக்களாக மதித்து தகுந்த வைத்தியம் மேற்கொள்வதே அவர்களின் தொழிலின் தர்மமும் கூட. இன்றும் எத்தனையோ பல வைத்தியர்கள் மக்களுக்காக இரவு பகல் பாராது தங்களால் இயன்ற அர்ப்பணிப்பான வைத்திய சேவையையும் ஆற்றி வருகிறார்கள். சில வைத்தியர்கள் செய்யும் தவறை காரணமாக கொண்டு மக்களுக்காக பணியாற்றும் நல்ல நோக்கம் கொண்ட வைத்தியர்களை நாங்கள் குறை கூற முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்வதை தடுப்பதற்கு அனைத்து வைத்தியர்களும் சிறப்பான வைத்திய சேவையை வழங்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இன்னும் ஒரு செய்தி பார்வையில் சந்திப்போம். உடனுக்குடன் நாட்டு நடப்புகளையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள தமிழ் கதிர் இணையதளம் மற்றும் தமிழ் கதிர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.